ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வரகு சேவையோட ரெசிபி தான் இது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அணில் சேமியா வரகு அணில் இது தான் வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ராகியோ இல்லை பாஜ்ரா கம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வரகு தான். இது ஒரு 5 நிமிஷம், அதாவது 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் பச்சை தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இது ஒரு அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்படி ஆவி ஏற்றி எடுத்துக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் நல்லா உதுத்துட்டு நம்ம தாளிச்சி, அதாவது காரம் வேணுங்கிறவங்க காரமாக தாளிச்சிக்கலாம், இல்லை ஸ்வீட்டாக வேணுங்க தேங்காய் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ஆறின பிறகு நல்லா வெந்துருச்சு. ஆறின பிறகு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். நல்லா வேக வச்சு ஆற வச்சு நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் உப்புமா தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்காக நல்லா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். 2 வத்தல் மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, இவ்வளோ தான். சிசில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகத்தை போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிய ஊற்றி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ரொம்ப சிம்பிளான டிஃபன் தாங்க இது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது நிறைய ஐட்டம் கிடைக்குது. கேழ்வரகுல கிடைக்குது, அம்பு மாவில் கிடைக்குது, சாமையில் கிடைக்குது. இது இப்போ நான் வரகுல தான் பண்ணுறேன். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை செஞ்சு கொடுத்தா அந்த சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸே ஆகாது. நான் ஊற வைக்கும்போது உப்பு போடலாம், அதனால் இப்போ உப்பு இருக்கிறேன். இப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வைக்கும்போது ஒரு சமயம் என்ன ஆகுனா அங்கங்கன்னு திப்பின்னு இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் போட்டு பருத்தி எடுத்துலாம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.